தற்போது மாமல்லபுரத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பாரி கார்த்திக், புதுச்சேரி கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இப்போ புயலுடைய முன்பகுதி கரையை தொற்றிருக்கக்கூடிய நிலையில மாமல்லபுரம் பகுதியை பொறுத்த வரைக்கும் தற்போது என்னவாக காட்சியளிக்குது? தற்போது புயலின் முன்பகுதியானது கரையை தொற்றிருக்கக்கூடிய சூழலில் கிட்டத்தட்ட 70 to 90 கிலோமீட்டர் வகை இந்த புயலானது தற்போது வீசிக்கொண்டிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய அந்த மாமல்லபுரம் இந்த கடற்கரையை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 90% கிலோமீட்டர் அளவில் புயலானது தற்போது வீசி வருகிறது. நம்ம சந்தோஷ் கூட கடினமானதான் இந்த காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நாம் நிற்கக்கூடிய இந்த கடற்கரையிலிருந்து தற்போது வேகமாக காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. அனைத்து இடங்களிலுமே கிட்டத்தட்ட மகாபலி பொறுத்த வரைக்கும் கடுமையான புயலானது தற்போது வீசி வருகிறது. பல்வேறு இடங்கள் இத்தகைய சூழ்நிலை இப்போது காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த புயலை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கோர தாண்டவத்தை துவங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே கடுமையாக தற்போது இந்த பகுதியில் புயலானது வீசிக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் வரை வேகமாக காற்றானது வீசிக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பல இடங்கள் இத்தகைய சூழ்நிலை காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அலையின் வேகமும் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த அலையின் வேகம் அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 100 மீட்டர் வரை உள்ளே வந்து இந்த 100 மீட்டர் உள்ளே வந்து இந்த அலையானது வீசிக்கொண்டிருக்கிறது தலைப்பகுதிக்கு. அதே போல காற்றின் வேகமும் மிகுந்த அதிகமாக காணப்படுகிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த மகாபலிபுரம் கடற்கரையை பொறுத்த வரைக்கும் இதே போன்ற ஒரு சூழல் தான் எல்லா இடங்களும் இருக்கிறது. குறிப்பாக நான் 90 கிலோமீட்டர் வரை இந்த வேகமாக இந்த காற்றானது வீசிக்கொண்டிருக்கிறது. நம்மால் கூட ஒரே இடத்தில் இருக்க முடியாத ஒரு சூழலில் தான் தற்போது இந்த காற்று மிகுந்த பலத்துடன் தற்போது வேகமாக வீசி வருகிறது. பாரி கார்த்திக், நீங்க இருக்கிற களத்தை பார்க்கும் போதே தெரியுது காற்றுடைய வேகம் அங்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு. ஏன்னா வடகடலோர மாவட்டங்கள்ல புயல் கரையை கடக்கும் போது 70 to 90 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இப்போ மாமல்லபுரத்துல காற்றுடைய வேகம் இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நிலையில அங்க மழை ஏதேனும் பெய்து கொண்டிருக்கிறதா? இல்ல ஷா, மழையை பொறுத்த வரைக்கும் இங்க இல்ல. ஏன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே மழை நின்று விட்டது. தற்போது படிப்படியாக வந்து அந்த காத்து தான் ரொம்ப அதிகமாக அடித்துக் கொண்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட புயல் வரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னதாகவே முழுமையாக மழையானது நின்று விட்டது. ஆனால் தற்போது காற்றினுடைய வேகம் மிகுந்த அதிகமாக காணப்படுகிறது. 90% வரை இந்த காற்று வேகமாக அடிக்கிறது. 90 கிலோமீட்டர் வரை இந்த காற்றினுடைய வேகம் தற்போது காணப்படுகிறது. முழுமையாக மகாபலி பொறுத்த வரைக்கும் முழுமையாக எந்த இடங்களிலுமே மின்சாரம் இல்லை, முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக இங்க இருக்கக்கூடிய மரங்கள் மற்றும் தந்திக்கமெல்லாம் கூட வேகமாக ஆடிக்கொண்டிருக்கிற ஒரு சூழலை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்தில் புயலானது தற்போது கரையை கடக்க துவங்கியிருப்பதன் காரணமாக இந்த புயலின் வேகமானது தற்போது அதிகமாக இருக்கிறது. பாரி கார்த்திக், பெஞ்சல் புயலானது தற்போது கரையை கடக்க தொடங்கி இருக்கிறது. கரையுடைய முன்பகுதியை தொற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கரைக்கு அருகே வரும்போது புயலுடைய தன்மையை பொறுத்து அதோடைய வேகம் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த ஒரு சூழல்ல இப்போ காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்கிறத நாம பார்த்துட்டு இருக்கோம். அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டும் மின்வெட்டும் தற்போது அங்க செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சீரான மின் விநியோகம் எப்போ வழங்கப்படும் சொல்லப்பட்டிருக்கா? கிட்டத்தட்ட இன்னைக்கு காலையிலே பாத்தீங்கன்னா 50 to 70 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வந்து இருந்துச்சு. இன்னைக்கு காலையிலிருந்தே காற்று இருந்துச்சு மகாபலி பொறுத்த வரைக்கும். இப்போது மட்டும் அடிக்கல, காலையிலிருந்தே இருந்துச்சு. ஆனால் நேரம் ஆக அந்த மழையின் அளவு குறைக்கப்பட்டு காற்றின் வேகம் மிகுந்த அதிகமாக காணப்படுகிறது. அதன் காரணமாக இந்த காற்று அதிகமாக தற்போது வீசிக்கொண்டிருக்கிறது. 90 கிலோமீட்டர் நம்ம நிக்கவே முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டருக்கு மேலாக இந்த காற்றானது தற்போது வீசி வருகிறது. தொடர்ச்சியாக இந்த மழையின் காரணமாக இன்று அதாவது புயல் துவங்கிய இந்த நேரத்திலிருந்து மழை முழுமையாக இல்லை, காற்று தான் அதிக அளவு வீசிக்கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாம் நிற்கக்கூடிய பல இடங்களில் காற்று நேரத்துக்கு நேரம் இன்னும் அதிகமாக வீசிக்கொண்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. அதாவது நாளை தான் ஆகும் முழுமையான மின் விநியோகம் மகாபலிபுரத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையாக கிடைக்க நாளை முழுமையாக ஒரு நாள் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல இடங்களில் மரங்களும் விழுந்திருக்கின்றன. எனவே அதை அப்புறப்படுத்திவிட்டு தான் மின்சாரத்தை செயலாக்குவார்கள். பெஞ்சல் புயலின் முன்பகுதி தற்போது கரையை தொற்றிருக்கக்கூடிய நிலையில் களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் விவரங்களை வழங்க நாம் கேட்டோம். தற்போது விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். தொடர்ந்து இணைந்திருக்கிறார்.